ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் நம்ம பசுமை மாறாமல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது நாட்டு வெண்டைக்காய். நான் மார்க்கெட் போயிருந்தேன்னா அப்போ நாட்டு வெண்டைக்காய் குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா, விவசாய காயின்னு சொல்லுவாங்க. அதாவது இதில் விவசாய மருந்து போட்டு வராத வீட்டிலலாம் காய்க்கும் இல்லையா, அந்த காய் கிடச்சிது. அது ரொம்பவே நல்லா இருந்தால் சரி, நம்ம ரொம்ப குழம்புலாம் போட்டு வேக வைக்காமல் பொரியலாக செஞ்சு சாப்பிட்லான்னு ஒரு ஆசை வந்துடுச்சு. அதனால் அதுவும் மண் பாத்திரத்தை செஞ்சால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் நான் மிளகாத்தூள்லாம் போட்டு அதோட சத்து இது பண்ணாமல் நம்ம வீணடிக்காமல் அப்படியே சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இன்றைக்கி நான் காரக்குழம்பு வச்சுருந்தேன்னா அதுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்குன்னு இதை மாதிரி செஞ்சிட்ருக்கேன். வெண்டைக்காய் ரொம்ப நைஸாக நம்ம குட்டி குட்டியாக நைஸாக ஸ்லைஸ் மாதிரி அறியாமல் கொஞ்சம் பெருசாக அரிஞ்சிக்கிட்டோம்னா இந்த மாதிரி செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப குட்டி குட்டியாக அரிஞ்சோம்னா பாத்திரத்துலேயே ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும், அது வறண்டு போன மாதிரியும் இருக்கும். சாப்பிடும்போது டேஸ்ட்டு அது சத்தம் அழிஞ்சு போய் தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும், பசுமையாகவும் இருக்கும். இதுக்கு மிளகாத்தூள்லாம் நம்ம சேர்க்க போகிறதில்ல. கடுகு, அப்புறம் உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்பு, மிளகாய் கிள்ளி போட்டாலே போதும். கருவேப்பிலை போட்டு ரொம்ப ஈஸியாக எளிமையான முறையில் செய்யலாம். இதோட சத்து கெடாமலும் நம்ம சாப்பிட்லாம். அதனால் சரி, இது வீடியோ போடலாமேட்டு தான் இப்போ எடுத்து போட்டிருக்கேன். இதை மாதிரி நீங்களுமே அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. குழந்தைங்க சாப்பிடும்போதும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அது ரொம்ப பார்க்கவே கலர்ஃபுல்லாக க்ரீன் கலரில் நல்லா பச்சையாக தெரியுதா, அதனால் விரும்பி சாப்பிடுவாங்க. இது இன்னுமே கேட்டால் இன்னும் கூட நம்ம இதுவாகவே எடுத்துடலாம். இப்போ நான் வதக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இப்பயே லைட்டாக நான் கொஞ்சம் வதக்கினோடனே சால்ட்டு சேர்த்துட்டு இன்னும் கூட நம்ம நல்லா மென்று சாப்பிட முடியுங்க. அந்த மாதிரி வயசானவங்களாம் இருந்தால் கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கலாம் மூடி. இல்லைன்னா நம்ம சின்ன பிள்ளைங்க இப்போ யங்ஸ்டராக இருந்தோம்னா நம்ம மென்று சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் முன்னாடியே எடுத்துகிட்டா இன்னுமே சூப்பராக இருக்கும். நம்ம வேணால் அதில் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். நிலக்கடலை பயிர்னு சொல்லுவாங்க இல்லையா, மல்லாட்டை பயிர்னு சொல்லுவாங்க. அது கூட நம்ம தோலெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு வறுத்த பயிர்னு விற்கிது, அது சால்ட்டு சேர்த்து விற்கிது. அப்படி நம்ம சால்ட்டு சேர்த்த பயிரை போட்டால் நம்ம இதில் உப்பு கம்மியாக போட்டுக்கணும். அதை நம்ம தூவி போட்டோம்னு வச்சுங்களேன், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நான் அது சால்ட்டு சேர்ந்து வதக்கிட்டுருக்கேன். இதில் சில பேர் முட்டை கூட சேர்ந்து செய்வாங்க. கிராமப்புறம்லாம் பார்த்திங்கன்னா முட்டை சேர்த்து முட்டையை அப்படியே உடச்சியில் ஊற்றிடுவாங்க. அதை கிண்டி விட்டால் அதுவுமே பார்க்க நல்லா தான் இருக்கும். வாழைப்பூ, இந்த மாதிரி பொரியல், கோஸு இதெல்லாம் கூட சேர்த்துப்பாங்க. உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் அப்படியும் சாப்பிட்லாம். இல்லை வெஜிடேரியனாக இருந்தால் இப்படி கூட நான் செய்கிற மாதிரி இந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். இது ரொம்பவே டேஸ்ட்டு. எல்லா குழம்புக்குமே இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பிள்ளைங்களுக்கெலாம் நம்ம சாதத்தில் பிசைஞ்சே கூட கொடுக்கலாம். வேறு என்ன நம்ம உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தொட்டுக்க செஞ்சு கொடுக்கலாம், சைடிஷ்ஷாக கொடுக்கலாம். சிப்ஸு இந்த மாதிரி கொடுத்தோம்னா பிள்ளைங்க ரொம்பவே சாப்பிடுவாங்க விரும்பி. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே நல்லா இருந்தது. அப்புறம் இதை மாதிரி செய்கிறது காரத்தூள் போட்டு செய்கிறோம் இல்லையா, மிளகாத்தூள் போட்டு, அதுவுமே நல்லா தான் இருக்கும்.